கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கழிந்த நாட்கள் வரலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களில் அவர் கிருபைகளை அதிகமாய் தந்து அவர் நம்மை நடத்துவாராக. கழிந்த வாரத்தில் பரத்திலிருந்து உண்டாகிற அந்த அதிகாரத்தை குறித்து நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பிரியமானவர்களே ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரியமானவர்களே சிறைபிடிக்கிறார்கள். பிலாத்துடைய சமூகத்தில் கொண்டு போகும்போது பிலாத்து அநேக விதமான கேள்விகளை கேட்கிறான். ஆண்டவர் ஒன்றும் பேசாதிருந்தார். அவர் அமைதியாகவே அவர் இருந்தார். அமைதியாக இருந்தவேளை பிலாத்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை 10வது வசனத்தை வாசிக்கும் அவர் சொல்லுகிறான், வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? நல்ல புரிந்து, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா? ஆண்டவராய் இயேசுவிடத்தில் அவன் பேசுகிற ஒரே ஒரு காரியம் ஏனென்று சொன்னால், அவர் இருந்த சிங்காசனம் அப்படிப்பட்டது. அந்த ரோம ஆட்சியின் காலத்தில் அவன் அந்த நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருந்தபடினாலே அதிகாரம் அவனுடைய கரத்தில் இருந்தது. தனக்குரிய அதிகாரத்தை இயேசுவிடத்தில் அவன் பயன்படுத்துகிறான். என்ன சொன்னால், உம்மை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உம்மை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா அவன் அதிகாரத்தை செயல்படுத்துகிற ஒரு இடத்துல பிலாத்து இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் கேட்கிற கேள்வி எதுக்குமே அவர் பதில் சொல்லவில்லை. அவர் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். அடிக்கப்பட்டவன விதமாக கொண்டு ஒரு ஆட்டை போல அவர் அமைதியாக அவர் இருக்கிறார். எனவே தான் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தும் போதுதான் ஆண்டவர் 11வது வசனம் சொன்னாரு, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா என் மேல உம்மள கை போட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படலன்னு சொன்னா என்ன ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லு. ஆண்டவர் பரத்திலிருந்து உண்டாகிற அதிகாரத்தை அவர் பிரயோஜனப்படுத்த நீங்களால் மறைந்து கொள்ள முடியும். ஏற்கனவே அவருக்கு அதிகாரம் உண்டு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய கருத்தில் இருக்க பரம அதிகாரத்தை உடையவராக இருந்தார். வியாதிகளை குணமாக்குற அதிகாரம் இருந்தது, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருந்தது. பிரியமானவர்களே, வியாதிகளை குணமாக்குற அதிகாரம், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், அது மாத்திரமே நியாய தீர்ப்பின் அதிகாரம், எல்லாவற்றையும் அவர் உடையவராக இருந்தாலும் இந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை கொண்டு வரும்போது, தன்னுடைய ஜீவனுக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரே ஒரு அதிகாரம் பரத்திலிருந்து உண்டாகிற ஒரு அதிகாரம். அல்லேலூயா. அது பிதாவிடத்திலிருந்து வருகிற அதிகாரம். அவருக்கு அதிகாரம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருந்தாலும், சகல அதிகாரத்துக்கு அவர் உட்பட்டவராக இருந்தாலும், பிரியமானவர்களே, தன்னுடைய ஜீவனுடைய காரியத்துக்கு வரும்போது அவர் பயன்படுத்துகிற அதிகாரம் பிதாவுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அங்கே அவர் தான் சொன்னார், பரத்திலிருந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என்ன நினைச்ச முடியாது, தொட்டே பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப பரத்திலிருந்து உண்டாகிற ஒரு அதிகாரம், அதைத்தான் கழிந்த வாரத்தில் சொன்னேன். 2 விதமான அதிகாரம். ஒன்று பிரியமானவர்களே ஆவிக்குரிய அதிகாரம், இன்னொன்று பூமிக்குரிய அதிகாரம். 2ம் பரத்திலிருந்தே நமக்கு உண்டாகிற ஒரு காரியம். 2ம் பரத்திலிருந்து நமக்கு உண்டாகிற ஒரு காரியம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 அதிகாரமும் ஆண்டவர் முதலாவது கொடுத்தது ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். இந்த 2 அதிகாரத்தை பூமிக்குரிய அதிகாரம் என்று சொல்லும் போது ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த பூமியை நீங்க பல்லுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்து மச்சங்கள், ஊரும் பிராணிகள், கடல் வாழ் உயிரினங்கள், பிரியமான எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பரத்திலிருந்து உண்டாகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் முடிசூட்டி வைத்திருந்தார். அல்லேலூயா. உற்சாகமா சொல். அல்லேலூயா. சங்கீதத்தில் இருக்கிற வேதம் அழகா சொல்லுகிறது. சங்கீதம் 8 வேதம் சொல்லுகிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி வைத்திருந்தாராம். அது ஆவிக்குரிய அதிகாரம்.
எனவே தான் பிரியமானவர்களே, ஆண்டவரை போல வாழக்கூடியவன், ஆண்டவரை போல இருக்கக்கூடியவன் தேவ சாயல் அவன் அணிந்திருந்தான். தான் ஆவிக்குரிய அதிகாரம் அவனுக்கு கத்த கொடுத்து வைத்திருந்தான், அவனுக்கு மகிமை கொடுத்திருந்தான், அவனுக்கு கனத்தை கொடுத்து வைத்திருந்தான். ஆனால் பரத்திலிருந்து உண்டான அந்த அதிகாரத்துக்கு பதிலாக பூமிக்குரிய அதிகாரத்தை அவன் தேடினான். என்ன தேடினான்? எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவனுக்கு பரத்திலிருந்து உண்டாகிற அதிகாரம் அவனுக்கு தேவையில்லை. இந்த பூலோகத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு காரியம், எதை கர்த்தர் தொடக்கூடாது என்று சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த எண்ணம் அவளுக்குள்ள இருந்தபடினால தான் பரத்திலிருந்து உண்டாகிற அதிகாரத்தை இழந்தான், பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை இழந்து போனான். அல்லேலூயா, எல்லாவற்றையும் இழந்தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய அதிகாரத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசு பயன்படுத்தினார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. முதல்ல பரலோகத்தை நோக்கி பாருங்க, பூமியில் உள்ளது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். உங்க கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்குமானால், தாவீது அழகா பயன்படுத்தினா இல்லையா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வேணுமோ அது அங்கிருந்து வரும், என் கண் அங்கதான் பார்க்கணும். யாக்கோபு பயன்படுத்தின இல்லையா, நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது பிதாவிடத்தில் நமக்கு இறங்கி வருது. அல்லேலூயா, நன்மையான ஈவு. நமக்கு இந்த பூலகத்தில் என்னென்ன நன்மை வேணுமோ அவையெல்லாம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு நன்மை. எனவே தான் பிரியமானவர்களே, பவுல் பயன்படுத்தினா பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்களே நாடுங்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரியதை நீங்க தேடாதீங்க, மேலானவர்களை பாருங்க. பூமிக்குரியதா கர்த்தர் தருவார். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அது அதினதி காலத்திலே அவர் நேர்த்தியாக அதை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எலியா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று சொல்லி பரத்திலிருந்து அக்கினி இறக்கி கொண்டு கர்த்தரே தேவன் என்று சொல்லி நிரூபித்தவன் எலியா. ஆனால் அவன் யேசபேலுக்கு பயந்து ஓடின போது கர்த்தர் அவனை போஷித்தார். அல்லேலூயா. காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அவனுடைய கண்கள் பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்த்தது. பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கத்த அவனுக்கு கொடுத்து அவனை போஷித்து பிரியமான திரும்ப 40 நாட்கள் நடக்கக்கூடிய பலனை கத்தவனை கொடுத்தான். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். எனவே நாம் தேடுகிறது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் தேடணுமே தவிர இந்த பூலோகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். நீங்க அவருடைய கிருபைக்காக நீங்க காத்திருந்து பாருங்க, இந்த பூலோகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது பரத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. கிருபை விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பாத்தீங்களா, ஒரு பழத்துக்காக தன்னுடைய மகிமை தன்னுடைய கிருபை இழந்து போனான் ஆதாம் ஏவாளும். ஒரு பழத்துக்கு அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் மகிமையினாலும் கனத்தை முடிசூட்டி வைத்திருந்தால் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். இன்னைக்கு நாம அப்படிதான் பூலோகத்துக்குரிய காரியத்தை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு தேவை, ஆண்டவருக்கு தெரியும். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவனை சந்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை அது பரலோகத்துக்குரிய காரியமாக இருக்கு. எனவே தான் பரலோகத்துக்குரிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் நான் தேடுகிற பிள்ளைகளாக மாறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை மட்டுமே தேட வேண்டும் என்பதற்கு ஆண்டவராய் இயேசு ஒரு முதன்மையான ஒரு உதாரணம். அல்லேலூயா. ரெண்டாவது நான் பவுலை சொல்லுவேன். அது எப்படின்னு சொல்ல இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 6வது அதிகாரத்தில் வரும்போது, யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்களை
எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடிக்கிறார். முடித்த பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கு மிகுந்த சாயங்காலம் ஆயிட்டு, மிகுந்த பசி உண்டாயிட்டு, ஆண்டவர் ஜனங்களை பார்க்கிறார். ஜனங்கள் அவரை தேடி போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் ஆகாரம் வேணுமே, நமக்கு இந்த பசியா இருக்குமே, நமக்கு ஆகாரம் வேணுமே, ஏதாவது வாங்கணுமே, அவங்க செதறி போகல. பைபிள் அழகா சொல்லுது, இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது அங்கே ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை அவர் கண்டார். அல்லேலூயா. ஜனங்கள் அவரை தேடி போனார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக உலகத்தை தேடி அவர்கள் போகவில்லை. தன்னுடைய ஆகாரத்துக்காக அவர்கள் மற்றவர்களை நாடவில்லை. அவர்கள் இயேசுவை தேடி சென்ற போதுதான் இயேசு அவருடைய தேவையை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஜனங்கள் எங்கதான் போனாங்க? அவரை தேடி போனாங்க. அல்லேலூயா. இவருடைய ஆகாரம் நிச்சயம் சந்திக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. பசி ஜனங்களுக்கு ஒரு தேவை அங்க இருக்கிறது. ஜனங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அவங்களுக்கு பசி, ஆகாரம் தேவை. ஏன்னு சொன்னா அவங்க பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப இனி பட்டணத்துக்கு போனோம். ஆண்டோடைய பாதப்படில உட்கார்ந்து இந்த ஜனம் பசி உண்டாயிட்டு. காலையிலே வந்த ஜனம் மத்தியானம் அவங்க எதுவுமே சாப்பிடல, சாயங்காலம் உட்கார்ந்து இருக்காங்க. அங்கே ஜனங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அல்லேலூயா. அந்த தேவைக்காக எங்கதான் போனாங்க? அவரை தேடி போனாங்க. வேத அழகா சொல்லு, அவர் தன்னுடைய கண்கள் எடுத்த போது அவர்கள் அவரை தேடி போன போது அவருக்கு தந்த ஜனங்கள் பசியா இருக்கிறாங்க. அதனால பிலிப்பியை பார்த்து கேட்டாரு, எங்கேயாவது அப்பம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த பொறுப்பு அவருக்கு இருந்தது. ஏன்னா என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளு. ஒரு தேவையோடு ஜனங்கள் அவரை தேடி பண்ண போது அந்த ஜனத்துடைய தேவையை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருந்தார். நமக்கு ஒரு தேவைன்னா நம்ம யாரை தேடி போறோம்? யோசித்து பார்க்கணும். நமக்கு ஒரு காரியம்னா முதல்ல யாரை தேடி போறோம்? தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்றோமா? ஆண்டவனுக்கே நம்ம கேட்கிறோமா, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறேன், நான் என்ன செய்வேன்னு நம்ம கேட்கிறோமா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். தேவைன்னு தெரியும். ஒரு 10 நாள்ல நான் எனக்கு ஒரு தேவை, ஒரு 10 நாள்ல எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு தெரியும். 9ஆம் நாள் தான் மனுஷனை தேடி அது வரலாம் நிர்விசாரமா இருப்போம். அது மாதிரி தான் ஆட்டமும் ஓட்டமா இருக்கும். எங்க கடன் வாங்கலாம், எங்க என்ன காரியத்தை சாதிக்கலாம், எங்க என்ன பண்ணலாம். ஆண்டவரை உண்மையாக நீங்கள் தேடுகிற ஜனமாக இருந்தால் உங்கள் தேவையை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருப்பார். அல்லேலூயா. அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். அவரை உண்மையாக நீங்கள் தேடுகிற பிள்ளைகளாகிற ஜனங்கள் தங்களுடைய தேவையின் நடுவில் இருக்கும் போது, ஜனங்கள் ஒரு தேவையோடு இருக்கும்போது அவர்கள் இயேசுவை தேடி போன போது இயேசுவுடைய தேவையை சந்தித்தார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர்களை கர்த்தர் போஷித்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் அவர்களை போஷித்தது மாத்திரமல்ல, ஜனங்கள் அதை கண்டார்கள். யோவான் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனிதர்கள் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்திலிருந்து வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அவர்கள் கண்டார்கள், ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை கர்த்தர் போஷித்தார். கிட்டத்தட்ட 20,000க்கு மேலான மக்களை கர்த்தர் போஷிக்கிறார். அங்கே 5000 புருஷன் சொன்னா வாலிபர் மட்டும்தான் 5000 பேர். பெரியவங்களை எடுக்கணும், பெண்கள் எடுக்கணும், சிறு பிள்ளைகள் எடுக்கணும். ஏன்னா ஒரு பையன் தான் என்னச்சுதான் வார்க்கோதுமை அப்பத்தை என்னச்சுதான் வார்க்கோதுமை அப்பமா 5 அப்பமும் 2 மீனை அவன் வைத்து இருக்கிறான். சின்ன பசங்களுக்கு வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20,000க்கு மேலான ஜனங்களை கர்த்தர் போஷிக்கிற அந்த அற்புதத்தை ஜனங்கள் கண்டார்கள். ஆண்டவர் அவருடைய தேவையை சந்திக்கிற ஜனங்கள் கண்டபோது என்ன செய்தாங்க தெரியுமா? உடனே அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தங்களை ராஜாவாக்கும்படி பிடித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி இயேசு அவர்களை விட்டு விலகினார். அல்லேலூயா. உச்சாம சொல் அல்லேலூயா. இவனுக்கு என்ன தேவை? என்ன தேவை? இயேசுவை பார்த்தான், தேவை சந்திக்கப்பட்டாயிட்டு. இப்ப இவனுக்கு ஒரே இது என்னது? அவர் எனக்கு ராஜாவை இருந்து ஆளணும்.
அவர் எங்களுக்கு ராஜாவாக இருக்குன்னு சொல்லி அவர்கள் அங்கே இயேசுவை தேடின போது, பிரியமானவர்களே, அவர் அவர்களை விட்டு விலகுகிற ஒரு காரியத்தை நீங்களானும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? பூமிக்குரிய அதிகாரியாக மாறுவதை என் ஆண்டவர் விரும்பவில்லை. அல்லேலூயா. நான் பூமியில ராஜாவாக இருக்குன்னு சொல்லி அவர் விரும்பவே இல்லை. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், பூமியிலே நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பவில்லை. பூமியில அவர் ராஜாவாக்க விரும்பினார்கள், ஜனங்கள் அவரை அதிகாரியாக்க விரும்பினார்கள். அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அவரை அப்படி செய்த போது அவரை விட்டு அவர் விலகி போற. ஏன் தெரியுமா? அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, அதை அறிந்தவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் தன்னுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை கொண்டு இந்த பூமியை ஆள அவர் விரும்பவில்லை. அந்த அதிகாரத்தை அவர் பிரியமானவில்லை, சாதாரண காரியத்தை அவர் பயன்படுத்த விரும்பவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா, மனுஷனை பார்த்தோம் சொன்னா, கொஞ்சம் சின்ன ஒரு அதிகாரம் கையில் இருந்தாலே போதும், அவ்வளவுதான், அதோட ஜாலி முடிஞ்சு. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரு சின்ன சண்டை நமக்குள்ள இருந்துட்டா போதும், அவன் அதிகாரியா இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோமே, என்ன நடக்கும்? என்ன தேவைக்கு போனாலும் அது என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தாரான்னு சொன்னா, அது ஜனங்களுக்காக பயன்படுத்த கர்த்தர் நம்ம தருகிற மேலான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. அதை ஜனங்களுக்காக பயன்படுத்த அறிந்திருக்க வேணும், பழி வாங்குறதுக்காக அல்ல. எங்க போனாலும் அதான் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரம் நமக்கு கொடுப்பாருன்னு சொன்னா, அது ஜனத்துடைய நன்மைக்காக ஒரு பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இயேசு ஆவிக்குரிய அதிகாரத்தை உடையவராக இருந்தார். பரத்திலிருந்து உண்டாகிற அந்த அதிகாரம் அவருக்குள்ள இருந்தபோது அதை ஜனங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தினாரே தவிர தன்னுடைய தேவைக்காக அவர் எதையுமே நினைச்சல பயன்படுத்தவே இல்லை. பூமியில இருக்கும்போது ஏதாவது சேர்த்து வச்சாரா? எங்க அம்மா மரியாள் இருக்கான்னு சொன்ன மரியாளுக்காக ஏதாவது சேர்த்து வச்சாரா? ஒண்ணுமே வைக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் யோசித்து பாருங்க. நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக, நம்முடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்? நாட்கள் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு ஊழியக்காரனுடைய சொத்து மதிப்பு 50,000 கோடியாம். யாருடைய சொத்து மதிப்பு? அது யாருடைய பணம்? எப்படி வாங்கினாரு? ஊழியத்துக்காக சொல்லி வாங்கின பணம். அங்க இந்த ஊழியம் நடக்கு, இங்க இந்த ஊழியம் நடக்கு, அதுக்கு தேவை இதுக்கு தேவைன்னு வாங்கி என்ன செய்திருக்காரு? தனக்காக சேர்த்து வைத்த சொத்து மதிப்பு 50,000 கோடி. தமிழ்நாடு ஃபுல்லா ஜப கோபுரம், தினமும் இப்ப வருமானம் வந்துட்டு தான் இருக்குது. டிஜிஎஸ் ஜப கோபுரம் தொடங்குறான்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் என்னதான் நினைச்சாங்க, ஜப கோபுரம் ஜப கோபுரம் ஜப. ராபின் சபாருங்க, அவர் ஜப கோபுரம். மோகன் சேவாருங்க, அவரு ஜப கோபுரம். ஒரு ஆள் ஒன்று ஆரம்பிச்சு அது இது பண்ணாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் ஜப கோபுரம் பிசினஸ் ஆகிட்டாங்க. ஜப கோபுரத்துல போய் ஜெபம் பண்ண, அங்க எதுக்கு வச்சிருக்காங்க ஜப கோபுரம்? ஜப கோபுரம் எதுக்கு வச்சிருக்காங்க? பிசினஸ். அங்க போய் நீங்க ஜெபம் பண்ண என்ன கொடுக்கணும்? காசு கொடுத்து ரெசிப்ட் வாங்கணும். நல்லா புரிஞ்சு, ஜப கோபுரத்துக்கு போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீ அந்த பிசினஸா மாத்திட்டாங்க. முதல்ல ஜப கோபுரம் எழும்புச்சு. அடுத்தது சொன்னாங்க, இந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்க விரும்பினா உங்க ஜப கோபுரத்தை உங்க பணத்தை கட்டி என்ன செய்யலாம்? ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு சொன்னா, இலவசமை பற்றி இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. இயேசு சொன்ன ஊழியம் தான், இலவசமை பற்றி இலவசமாய் கொடுங்க. 10 காசுக்காக உங்களுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை விற்று போடாதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் இல்லையா? சங்கீதம் 63:3 வாசிக்கலாம். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை பெரியது, என் உதடுகள்
உம்மை துதிக்கும். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கல எது பெரியது? உமது கிருபை பெரியது. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜீவனுக்காக கிருபை இழந்து போகாதீங்க. அந்த கிருபை தான் பெரியது. அல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்ம அப்படியே சமதில கொண்டு சேர்க்கும். அந்த கிருபை தான் நம்மை ரட்சிக்கும். அந்த கிருபை தான் நம்மை நடத்தும். அந்த கிருபை தான் நம்மை பாதுகாக்கும். அந்த கிருபை தான் நம்ம பலப்படுத்தும். அந்த கிருபை தான் தேவ ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. தாவீது ஒரு ராஜாவாக இருந்த போதிலும், அரியாசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திரங்களை ஆளுகிற ஒரு ராஜாவாக இருந்த போதிலும், சகல ஐஸ்வர்யங்களையும் கனத்தையும் உடையவனாக இருந்த போதிலும், அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். அல்லேலூயா. ஆகாமிய கூடாரம் எனக்கு தேவையே இல்லை. அவன் ஆலயத்துல வந்து இருக்கான், எனக்கு அது மாத்திரம் போதும். தன்னுடைய சிங்காசனத்தை விரும்பாதவன் தாவீது. சிங்காசனத்தை விரும்பாதவன் தாவீது சொன்ன, ஆண்டவரே, ஆகாமிய கூட எனக்கு தேவையில்லை, மாலை மட்டும் போதும். எங்க சொல்றான், என் ஜீவனு தேவையில்லை ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரம் எனக்கு போதும். என் உதட எப்பவுமே உண்மை துதிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சு, கிருபைக்காக, கிருபை பிரியமான, இன்னைக்கு பதவிக்காக, பட்டங்களுக்காக இன்னைக்கு கிருபை இழந்து போகிற ஜனம் எனக்கு அதிகம். நான் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா போட்டி பொறாம எல்லாம் எங்க தான் நடக்கும்? சபைக்குள்ளதான் நடக்கும். பட்டம் பதவி எல்லாம் சபைக்குள்ளதான் நடக்கும். நான் நிறைய விட்ட சொல்றேன், உங்களை ஆசைன்னா இங்க வந்து நிற்க ஆசைப்படுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க மேல வந்து நிற்க ஆசைப்படுங்க. லோக்கல்ல இருக்குன்னு நினைச்சு எங்க ஆசைப்படாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நீ அதுலயும் போட்டி போறாமா, ஏன் இவன் தான் இருக்கணுமா, ஏன் நாங்க இருக்கப்படாது, இவன் தான் ஆளணுமா, நாங்க ஆளப்படாதான். சபைகள்ல லோக்கல் பிரியமா கமிட்டி தந்துடுங்க. எலெக்ஷனு யார் வந்து நிற்கா? போலீஸ்காரன் வந்து நிற்கான் காவலுக்கு. ஆவியான எங்க போனான்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். எலெக்ஷனுக்காக போட்டி போறாம சபைக்குள்ள பண பரிமாற்றம், பதவிக்காக போனா பணம் பரிமாற்றம். இவ்வளவு தந்தா உனக்கு இந்த பதவி, இவ்வளவு தந்தா என்ன பதவி. நான் தான் ஏற்கனவே ஒருக்கா சொல்லுங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுத்து இன்னைக்கு ஒரு பதவிக்கு நான் போறேன்னு வச்சுக்கிட்டோமே, 1 லட்ச ரூபா கொடுத்து இன்னைக்கு பதவி போனோம்னா என்னுடைய முதல் நோக்கம் என்ன இருக்கும்? என்னுடைய முதல் நோக்கம் ஊழியம் அதோட முடிஞ்சு. எனக்குள்ள இப்போ ஒரு ஆசை வந்துட்டு. என்ன ஆசை? பதவி ஆசை வந்துட்டு. 1 லட்ச ரூபா கொடுத்து நான் பதவிக்கு போறேன், என் ஊழியம் அதோட முடிஞ்சு. போனவன் நான் என்ன நினைப்பேன்? அந்த 1 லட்சத்தை எப்படி சம்பாதிக்கலாம் நினைப்பேன். அல்லேலூயா. அந்த 1 லட்சத்தை ஒரு மாசத்துல நான் நினைச்சேன் சம்பாதிக்க முடியாது. அது சம்பாதிக்கணும் பல மாதங்கள் ஆகும். பல மாதங்கள்னா இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா மாறணும். ஏன்னா அப்பதான் எந்த வழியில அதை சம்பாதிக்கலாம், என்ன கள்ள பில் வைக்கலாம், என்ன யாது வைக்கலாம் சொல்லி அங்கதான் எனக்கு என்ன வரும். அப்ப அந்த 1 லட்சத்தை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கிடாம, ஏற்கனவே திருக்குள்ளமாக கீழே இருதயம் சும்மா இருக்குமா? திரும்ப இனி எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு இது பண்ணலாம், அந்த எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர கிருபை இழந்து போயிடும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை தான் நமக்கு நல்லதும். அவருடைய கிருபை 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 கிருபை. ஏசு அப்படிதான் ஓடினார். பதவிக்கு ஆசைப்படல. தன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை வச்சு தனக்காக ஒரு எந்த பிரயோஜனப்படுது. இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் தனக்காக அதை பிரயோஜனப்படுத்தி இன்னைக்கு தனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்காங்களே தவிர இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆவிக்குரிய சபைன்னு சொல்றோம். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஊழியக்காரன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். எந்த ஊழியக்காரன் இன்னைக்கு சின்னவனா இருக்கான் யோசித்து பாருங்க. ஒண்ணும் இல்லாம எந்த ஊழியக்காரன் இருக்கான்னு சொல்லுங்க. ஊழியம் ஊழியம் ஊழியம்னு போறாங்க, மக்கள் அங்கதான் கொண்டு தட்டுறாங்க. அல்லேலூயா. அங்கதான் கொண்டு தட்டுவாங்க. நம்ம சபையில ஒரு ஊழியம் நடக்கு, இந்த ஊழியத்தை தாங்கன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டா, தரவே மாட்டாவேனா? எது கொடுக்கணும்? அங்க ஒண்ணுமே கிடையாது. கேட்ட உடனே அந்த அளவு உடனே அனுப்பி விட்டுருவோம். போட்டுட்டு பின்னால ஒரு லெட்டரும் போம், சகோதரரே எங்க வீட்டுல என்ன பிரச்சனை, அவர் கேட்டாரா? உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உங்க பிரச்சனை உங்க சொந்த ஊழியக்காரன்ல சொல்லணும். உங்களுக்காக ஜெபிக்க தானே ஒரு ஊழியக்காரனை கத்த வைத்திருக்கிறான்.
உங்களுக்காக ஜெபிக்க தானே கர்த்தர் உங்களுக்கு முழங்காலை தந்திருக்கிறார். யோசித்து பார்க்கணும். கோயிலில் வந்தா 10 ரூபாய் மேல காணிக்க வர, சிலவங்க காணிக்க போட மாட்டோம். ஆனா அங்க போனா 50 100 அங்க தட்டி இல்லாம வரவும் மாட்டோம். கர்த்தர் கணக்கு கேட்கிறவர். அல்லேலூயா. என்னுடைய அதிகாரம், என்னுடைய காரியத்தை எதற்காக பயன்படுத்த, எதற்காக செய்யணும் என்பதை கர்த்தர் கண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். அதான் வேதம் நம்ம கற்றுக்கொண்ட இயேசு ஜனங்கள் அவரை தேடி போன போது ஜனங்களுடைய தேவையை சந்தித்தார். அதே ஜனங்கள் அவரை ராஜாவாக்கும் போது அவர் அவரை விட்டு விலகி போனார். அல்லேலூயா. அவர் அதை விரும்பவே இல்லை. ஜனங்களுடைய தேவை சந்திப்பது அவருடைய நோக்கமாக இருந்ததை தவிர இந்த பூமிக்குரிய அந்த அதிகாரத்துக்காக அவர் எந்த காரியத்தை அவர் செயல்படுத்தவில்லை, எந்த ஒரு காரியத்தை அவர் பண்ணவும் இல்லை. வேதம் தான் நம்ம கற்றுக்கொடு. அப்போஸ்தலன் பவுல், இரண்டாவதாக நான் சொன்னேன் பவுலை குறித்து பார்க்கும்போது வேதம் அழகா சொல்லுது. பிரியமானவர்களே, பவுலுக்குள் ஆவிக்குரிய அதிகாரம் முழுமையாக செயல்பட்டது. முழுமையான அதிகாரத்தை உடையவனாக இருந்தான். ஆவிக்குரிய சகல அதிகாரமும் அவனுக்குள்ள இருந்தது. ஆனா ஒரு முறை கூட இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு தன் அதிகாரத்தை நினைச்சல பயன்படுத்தவே இல்லை. நான் தான் போனவன் சொன்னேன் இல்லையா, குருவை போலதான் சீஷன் இருக்கும். அல்லேலூயா. அவன் இயேசுவை போல வாழ்ந்தவன் பவுல். ஆண்டவராய் இயேசு எப்படி தனக்குடைய அதிகாரத்தை பூலோகத்து காரியத்துக்கு அவர் பயன்படுத்தல, அதே போல அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்தான். 11 கப்பலுக்கு சொந்தக்காரன், பெரிய ஒரு வசதி படைத்தவன், அதிகாரம் பெற்றவன். அப்படிப்பட்டவனாக இருந்தும் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்தான். வேதம் தான் சொல்ல கலாத்தியர் புஸ்தகத்தில் வரும்போது, பிலிப்பியர்ல வரும்போது, பிலிப்பியர்ல வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் அதுதான். பிலிப்பியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். அவனுடைய பெருமையை பேசலாம் பாருங்க. 5வது வசனம் வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேல் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்தை நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை என் ஆண்டவருக்காக நஷ்டம் என்றேன். அல்லேலூயா. எனக்கு எதெல்லாம் லாபம் இருந்துச்சு, அவ்வளவு பட்டம், அவ்வளவு காரியத்தை வாங்கியிருந்தான். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நஷ்டமாய் விட்டு விட்டு ஆண்டவரை முழுமையாக பின்பற்றினவன் அப்போஸ்தலன் பவுல். அல்லேலூயா. அவன் யாரையும் அவன் அடிமைப்படுத்த விரும்பினதில்லை. வேதத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1 உங்களுடைய விசுவாசத்தின் மேல் நாங்கள் அதிகாரியாக இராமல் உங்கள் சந்தோஷத்திற்காக சகாயராக இருக்கிறோம், விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீங்களே. அவன் ஒரு நாள் சபையை அவன் பாடுபடுத்தினது இல்லை. அல்லேலூயா. என்னால தான் நீங்க அவன் சொல்லவே இல்லை. பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னால தான், இது என்னால் தான் உருவாச்சுன்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்கள் அவன் அடிமைப்படுத்தினதும் இல்லை. அவன் சொன்னான், உங்களுடைய விசுவாசத்தில் நிலை நிற்கிறீங்க. அல்லேலூயா. ஜனங்களை பலப்படுத்தினான். பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு அவன் உதவுகிறவனாக இருந்தானே தவிர எந்த ஜனத்தையும் அவன் அதிகாரம் செலுத்துறவன் மாறினதே இல்லை. வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தன்னுடைய அதிகாரம் இருந்தோம், தன்னுடைய பட்டங்கள் அவன் அழக சொல்லலாம், எல்லாம் பெற்றவனாக இருந்தோம், சகல அதிகாரம் கையில் உடையவனாக இருந்த போதிலும் எல்லாம் அந்த பூமிக்குரிய காரியமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே பூமிக்குரிய எல்லாவற்றையும் ஒழிந்து ஆண்டவரை சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டானோ, அன்று முதல் ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தவன். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவன் நாளளவும் கர்த்தருக்காக ஓடினான். தன் கையினாலே வேலை செய்தான். தன் கையினாலே வேலை செய்து சாப்பிட்டவன் பவுல். ஆண்டவருக்காக இரவும் பகலும் ஓடினவன் பவுல். ஆண்டவருக்காக பிரியமானவர்களே அநேக உபாதைகளை, அநேக பிரியமானவர்களே பிரச்சனைகளை, பாடுகளை சந்தித்தவன் பவுல்.
அவன் எழுதுறான் பாருங்க. வேதத்தை வாசிக்கும் 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல வரும்போது அவன் பட்ட பாடுகளை குறித்து எழுதுறான் பாருங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வாசிக்கலாம். 22ல இருந்து வாசிக்கலாம். அவர்கள் எபிரேயரா, நான் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நான் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பாருங்க, ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்ப சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணத்திலும் இருந்தேன். தெளிவாக இவ்வளவு பாடுகள் ஆண்டவருக்காக பட்டான். சகல பூமிக்குரிய அதிகாரம் உடையவனாக இருந்த போதிலும், பூமிக்குரிய சகல அதிகாரத்தை உடையவன். ஏன்னா அவன் ரோமன், அவனை யாரும் நினைச்சு தொடவே கூடாது. ரோமர் குடியுரிமை உங்களுக்கு இருக்குமானா அவனை யாருமே தொடக்கூடாது. தொட்டவன் தண்டனைக்குரியவனாக இருப்பான். அவ்வளவு அதிகாரத்தை பெற்றவன் பவுல். ரோம குடியுரிமை வாங்கியிருந்தவன். அவ்வளவு அதிகாரம், பூமிக்குரிய சகல அதிகாரம் அவனுக்கு இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய அதிகாரத்தை அவன் பெற்ற போது என் ஆண்டவருக்காக இவ்வளவு பாடுகளை அவன் அனுபவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை தனக்காக அவன் பயன்படுத்தினது இல்லை. அவன் எதற்குமே ஆசைப்படல. என் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுறேன்னு சொன்னான். அல்லேலூயா. எனக்கு அவரை மட்டும் அறிஞ்சா போதும், எனக்கு அவர் மாத்திரம் போதும், வேற ஒண்ணுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான். அந்த அதிகாரம், அதான் பரத்து உண்டாகிற அதிகாரம். அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நீங்களான வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. பூமிக்குரியவர்களே அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்க மேலானவர்களை நீங்க தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடக்கூடாது. கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல அவன் சொல்றான் பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்ச வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? 3வது வசனம் சொல்ல பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. நம்ம ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? நம்ம ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? தேவனுக்குள்ள. கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள இருக்கிறது. நம்ம ஜீவன் எங்க இருக்குது? தேவனுக்குள்ள இருக்குது. எப்போ? நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்த பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நான் பிழைத்திருப்பேன் என்று சொன்னார். அதான் வேதம் சொல்லுது. நான் உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பேன்னு சொன்னான். உண்மையிலே நான் ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதனாக இருப்பேன் என்று சொன்னார். உண்மையிலே நான் ஒரு நல்ல ஒரு சீஷனாக இருப்பேன் என்று சொன்னார். நான் பூமிக்குரியவள் அல்ல, மேலானவர்களை நான் தேடுகிற பிள்ளையாக மாறுவேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய அந்த அதிகாரத்தை தேடுகிற பிள்ளைகளாக மாறுவேன். பூமிக்குரியவர்களை கத்த தருவான். ஏன்? அதான் சொல்லலாம், என்னுடைய ஜீவன் இயேசுவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என் ஜீவன் தேவனுக்குள் இருக்கிறது. இந்த பாக்கியம் கத்தர் யாருக்குமே கொடுக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு பரிசுத்தம் யாருக்குமே கிடைக்காத பெரிய பாக்கியம். ஆபிரகாமுக்கு இந்த பாக்கியம் இல்லை, மோசேக்கு இந்த பாக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறோம். எலியாவுக்கு இந்த பாக்கியம் இல்லை.
நமக்காக ஆண்டவர் நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிற பெரிய பாக்கியம். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவினாலே, அல்லேலூயா, இயேசுவினாலே, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதினாலே அந்த பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்ற நம்ம இருப்பது தேவனுக்குள்ளே. நாம் அதான் வேதம் சொல்லுது, பூமிக்குரியவல்ல மேலானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. பரலோக ஆசீர்வாதம் பரத்திலிருந்து உண்டாகிற அந்த அதிகாரத்தை தேடும் போது இயேசுவை போல, இயேசுடைய சிஷ்யர்களாய் நீங்கள் இருக்கிறபடினாலே அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, எப்படி இயேசுவை பவுல் அழகா பின்பற்றினான் அதே போல ஆண்டவரை பின்பற்றி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடும் போது உங்கள் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறபடினாலே இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து வழி நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்களை செய்ய கர்த்தர் வல்லமுள்ள தேவன். அந்த தேவன் உங்களை வாழ்க்கையில் அதை செய்வார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அந்த தேவன் உங்களுக்குள் இருந்து மகிமையான காரியங்களை செய்வார். அந்த பூலோகத்திலே காரியங்கள் ஆண்டவரை தெரியும். நமக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவரை தெரியும். அல்லேலூயா. சிலருக்கு ஞானம் தேவைப்படலாம், சிலருக்கு பணம் தேவைப்படலாம், சிலருக்கு திருமண வாழ்வை எதிர்நோக்கி இருக்கலாம், சிலர் குழந்தை பாக்கியங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கலாம், சிலர் பலவீனத்திற்கு விடுதலை கிடைக்காது என்று சொல்லி எங்குற பிள்ளைகளாக இருக்கலாம். எந்த தேவையோடு இருந்தாலும் சரி, முதலாவது பரத்துக்குரிய காரியத்தை தேடும் போது பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவர் எதையும் அவர் விட்டு வைக்கிற தேவன் இல்லை, நம்மோடு கூட நடத்துகிறது. ஏன்னா நம்ம ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. நாம் தேவனுக்குள் இருக்கிறோம். தேவனுக்குள் இருக்க நம்ம ஆளுகிற தேவன். எனவே தான் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். பவுல் சொன்னா இல்லையா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், எல்லாரும் பூமிக்குரியவங்களை தேடுறாங்கப்பா. பயன்படுத்த அளவு சொல்லலாம், எல்லாம் இந்த பூமிக்குரிய தேடுறாங்கப்பா. ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திற்கு சொல்லி அவன் தெளிவான ஒரு காரியத்தை எழுத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தான் ஆவிக்குரிய காரியங்களை தேடும் போது ஆவிக்குரிய காரியங்கள் நீங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18 வாசிக்கலாம். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பங்கிரண்டு உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம். அவர்கள் பூமிக்குரியவளை சிந்திக்கிறார்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நல்ல புரிஞ்ச நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை நம்ம யாருடைய சரீரம் மாறும்? அவருடைய சரீரமாகும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம தர பெரிய பாக்கியம். இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரமாக மாற்றுகிறாராம். அவருடைய மகிமையாக நம்மை மாற்றுகிறார். அதான் நம்முடைய ஜீவன் தேவனுக்குள் அடங்கி இருக்கிறது. தேவனை போல நம்ம மாற போறோம். அவர் எப்படி மகிமையின் சரீரமாக இருக்கிறாரோ அதே மகிமையின் சரீரத்தை உடைய பிள்ளைகளாக நம்ம மாற போறோம். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம தர பெரிய பாக்கியம். எனவே தான் பூமிக்குரியவர்களை தேடி தேடி அந்த பாக்கியத்தை, அந்த மகிமையின் சரீரத்தை இழந்து போகாதிருங்கள். பூமிக்குரியவர்களை தேடி தேடி தேவ கிருபை இழந்து போகாதிருங்கள். பூமிக்குரியவர்களை தேடி தேடி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இழந்து போகாதிருங்கள். தேவ ராஜ்யத்தை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பாருங்கள். ஆவிக்குரிய காரியங்களை தேவ சமூக கிருபையை கேளுங்க, மகிமையை கேளுங்க. இழந்து போன அந்த கிருபையும் மகிமையும் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மீதெல்லாம் வந்து சேரும். அதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எனவே அவருக்குள் அடங்கி இருக்கிற இந்த ஜீவன், அவரை மட்டும் பற்றி கொள்ளுமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம தரும்படியாக அவருடைய கருத்துக்களை அர்ப்பணித்து கடந்து சொல்லுமா? கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.